இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தூணில் கார்த்திகை தீபம் ஏற்ற கடந்த ஆண்டு டிசம்பர் 1ஆம் தேதி மதுரை ஐகோர்ட் நீதிபதி GR சுவாமிநாதன் உத்தரவிட்டார். ஆனாலும் திருக்கார்த்திகை நாளான டிசம்பர் 3ஆம் தேதி மலை உச்சியில் தீபம் ஏற்றப்படவில்லை. இதனால் தமிழக அரசு மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டது. மதுரை கலெக்டர் பிரவீன்குமார், போலீஸ் கமிஷனர் லோகநாதன் உள்ளிட்டோர் நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்றாததற்காக நீதிபதி முன் மன்னிப்பு கோரினர். அப்போது மாவட்ட நிர்வாகம் திருப்பரங்குன்றம் மலை மீது 5 பேரை வழிபாடு செய்ய அனுமதித்தால் அவமதிப்பு வழக்கு விசாரணை முடித்து வைக்கப்படும் என நீதிபதி சுவாமிநாதன் உத்தரவிட்டார். இந்நிலையில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை நீதிபதி சுவாமிநாதன் விசாரிக்க மதுரை ஐகோர்ட் கிளை நீதிபதிகள் சதீஷ்குமார், ஜோதிராமன் அமர்வு இடைக்கால தடை விதித்தது. இந்த வழக்கு மத சம்பிரதாயங்கள் சம்பந்தப்பட்ட மிக முக்கிய வழக்கு. இறுதி உத்தரவு வழங்குவதில் அவசரம் காட்ட முடியாது. நீதிமன்றத்தை அரசியல் மேடையாக மாற்ற வேண்டாம். நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் பிறப்பிக்கப்பட்ட அனைத்து உத்தரவுகளுக்கும் தடை விதிக்கப்படுகிறது. இருதரப்பு வழக்கறிஞர்களும் பொறுப்புணர்வுடன் செயல்பட வேண்டும். தமிழக அரசு நிலைப்பாடு என்ன என்பது குறித்து தமிழக அரசு பதிலளிக்க வேண்டும் என கூறி திருப்பரங்குன்றம் தீப வழக்கு விசாரணையை ஜூன் 4ஆம் தேதிக்கு நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். இந்நிலையில் மதுரையைச் சேர்ந்த கே ரமேஷ் ஐகோர்ட் மதுரை கிளையில் ஒரு பொதுநல வழக்கை செய்திருந்தார். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்றி வழிபாடு நடத்த இந்து மக்களுக்கு அனுமதி மறுத்த அதிகாரிகள் ரம்ஜான் அன்று இஸ்லாமியர்கள் மலை மேலே சென்று வழிபட அனுமதி அளித்துள்ளனர். ஆகவே கடமையை நிறைவேற்ற தவறிய அதிகாரிகள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். மார்ச் 23ஆம் தேதி அளித்த மனுவின் அடிப்படையில் திருப்பரங்குன்றம் மலை மீது செல்ல அனுமதிக்க கோரிய மனுவை பரிசீலிக்க உத்தரவிட வேண்டும் என மனுவில் ரமேஷ் கூறியிருந்தார். இந்த வழக்கை நீதிபதிகள் சதீஷ்குமார், ஜோதிராமன் அமர்வு விசாரித்தது. திருப்பரங்குன்றம் விவகாரத்தை கையில் எடுத்துக்கொண்டு எத்தனை பேர்தான் ஐகோர்ட்டுக்கு வருவீர்கள்? ஐகோர்ட்டுக்கு வேறு வேலையே இல்லையா? திருப்பரங்குன்றம் வழக்கு மட்டும்தான் உள்ளதா என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். இந்த மனுவை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள வேண்டும் என்றால் மனுதாரர் 10 லட்சம் ரூபாயை கோயில் நிதிக்கு வைப்பு தொகையாக செலுத்த வேண்டும். அப்படி செய்தால் இந்த மனுவை விசாரணைக்கு எடுத்துக் கொள்கிறோம் என நீதிபதிகள் தெரிவித்தனர். அப்போது மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் திருப்பரங்குன்றம் மலையில் ஏற அனுமதி வழங்கப்படவில்லை என கூறினார். அதற்கு நீதிபதிகள் மலை மீது ஏறி சென்று நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என கேட்டனர். ஒரு மனுவை கொடுத்துவிட்டு அதன் அடிப்படையில் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து அதனை அரசியலாக்குவதை தவிர வேறு வேலை இல்லையா உங்களுக்கு என நீதிபதிகள் கேட்டனர். ஏற்கனவே இந்த விவகாரம் தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையிலேயே அதிகாரிகள் செயல்பட போகிறார்கள். ஒவ்வொருவரும் எதற்கு தனித்தனியே இதுபோல வழக்குகளை தாக்கல் செய்கிறீர்கள் என நீதிபதிகள் கேட்டனர். அப்போது மத்திய அரசின் வழக்கறிஞர் கோவிந்தராஜன் வாதிட்டதாவது: மனுதாரர் ரமேஷ் இதே வேலையாக தான் இருக்கிறார். இதனால் அரசுக்கு மிகப்பெரிய இழப்பு ஏற்படுகிறது. மாநில அரசு வழக்கறிஞர்களுக்கான கட்டணம், மத்திய அரசின் வழக்கறிஞருக்கான கட்டணம் என பல லட்சம் ரூபாய் மனுதாரரின் விசாரணை வரும் சமயத்தில் செலவாகிறது. எனவே இதை சாதாரணமாக தள்ளுபடி செய்தால் மட்டும் போதாது. மீண்டும் மீண்டும் மனுதாரர் இதே போலதான் மனுக்களை தாக்கல் செய்வார். எனவே அவருக்கு அதிகபட்ச அபராதம் விதித்து மனுக்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என மத்திய அரசு வழக்கறிஞர் கோவிந்தராஜன் வாதிட்டார். தமிழ்நாடு அரசு தரப்பில் ஆஜரான கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ரவீந்திரனும் அதே கருத்தை தெரிவித்தார். ஏற்கனவே இதுபோன்ற மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. ஆனாலும் மனுதாரர் தொடர்ந்து விளம்பரத்திற்காக மனு தாக்கல் செய்கிறார். எனவே மனுதாரருக்கு அதிகபட்ச அபராதம் விதிக்க வேண்டும் என ரவீந்திரன் கூறினார். அதைத் தொடர்ந்து இந்த வழக்கு தனிநபர் விளம்பர நோக்கத்திற்காக தொடரப்பட்டுள்ளது என கூறிய நீதிபதிகள் வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். மனுவை தள்ளுபடி செய்தது மட்டுமல்லாமல் மனுதாரருக்கு 5 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்தும் உத்தரவிட்டனர். அப்பொழுது மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர், இந்த அளவுக்கு பெரிய அபராத தொகையை எங்களால் கட்ட முடியாது. எனவே இனி இதுபோன்ற மனுக்களை தாக்கல் செய்ய மாட்டோம். அபராதம் விதிக்க வேண்டாம் என நீதிபதிகளிடம் கூறினார். இதற்கு தமிழக அரசு மற்றும் மத்திய அரசு வழக்கறிஞர்கள் ஆட்சேபனை தெரிவித்தனர்.
இதனைத் தொடர்ந்து 50,000 ரூபாய் அபராதம் விதிப்பதாக நீதிபதிகள் தெரிவித்தனர். அப்போது மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர், இந்த தொகையையும் எங்களால் கட்ட முடியாது, எனவே நீதிமன்றம் கருணை காட்ட வேண்டும், வழக்கை திரும்ப பெற்றுக் கொள்கிறோம் என கூறினார். உடனே நீதிபதிகள், மனுதாரர் ஊடகங்களில் தனது பெயர் வர வேண்டும் என்ற நோக்கில் இதுபோன்ற மனுக்களை தொடர்ந்து தாக்கல் செய்வதாக தெரிய வருகிறது. எனவே இதுபோன்ற தேவையற்ற மனுக்களை இனி பொதுநல வழக்காக தாக்கல் செய்ய மாட்டேன் என நீதிமன்றத்தில் உறுதிமொழி பத்திரம் கொடுக்கும் பட்சத்தில் மனுதாரருக்கு விதிக்கப்பட்ட அபராதத்தை திரும்ப பெறுவது குறித்து பரிசீலிக்கப்படும் என கூறி வழக்கை முடித்து வைத்தனர்.